பொங்கலுக்கு 2500 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள். தளபதி 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை செய்யறதுக்கு அரசாங்கத்துக்கு மனசில்லை. பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என்று கடந்த அதிமுக ஆட்சியில் தற்போதைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பேசிய காணொலியினை இணையவாசிகள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து முதல்வர் ஸ்டாலினிடம் ரூபாய் 5000 இப்போது போட சொல்லுங்க பொங்கல் பரிசாக என்று விமர்சித்து கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். எதிர்க்கட்சியாக இருக்கும் போது திமுகவினர் மக்களுக்கு பயன்படும் வகையில் பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். ஆனால் அதை ஆளுங்கட்சியாக மாறியதும் கடந்த ஆட்சியில் நிறைவேற்றாதவற்றை தற்போது நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு திமுகவினரும் அந்தர்பல்ட்டி அடித்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை, ஏன் கொடுத்த வாக்குறுதிகளையுமே நிறைவேற்றவில்லை என்று மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. திமுகவினர் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது மேடைக்கு மேடை மதுவினால் தமிழக மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இந்தியாவிலேயே மதுவினால் அதிக உதவிகள் காணப்படுவதும் தமிழ்நாட்டில்தான் என்று கனிமொழி அவர்களும் பேசியிருந்தார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் படிப்படியாக மதுபான கடைகளை மூடி முழுமையாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்றும் கூறியிருந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தேர்தல் அறிக்கையிலும் முக்கியமான வாக்குறுதி என்பது வெற்றி பெற்றால் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்பதாகும். ஆனால் ஆட்சியை பிடித்த பிறகு மதுவிலக்கை அமல்படுத்தாமல் அதற்கு பதில் மதுக்கடைகளை வைத்து திமுக அரசு லாபம் பார்த்து வருகிறது. அதிலும் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று கூறவே இல்லை என கனிமொழி அவர்கள் அந்தர்பல்ட்டி அடித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பல வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு தற்போது மக்களை ஏமாற்ற மட்டுமே திமுக அரசு செய்துள்ளது. குறிப்பாக அனைத்து மகளிருக்கும் மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை என்று கூறியதை தற்போது தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமென்று கூறி அதிலும் பலருக்கு உரிமை தொகை கிடைக்கவில்லை. இப்படி தொடர்ந்து திமுக தலைவர் முதல் அமைச்சர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் மக்களை ஏமாற்றி மக்கள் மத்தியில் திமுக அரசு கடும் எதிர்ப்புகளை சந்தித்து வருகிறது என்பதே அரசியல் பார்வையாளர்களின் கருத்து.